எரேமியா 10:2 புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். முந்தி நம்ம இருந்தோம், இப்ப அந்த காரியத்தை மனுஷர்கள் கற்றுக்கொள்ள கூடாது. நம்ம கிறிஸ்துக்குள்ள இருந்தா புது சிற்றியா இருக்கணும். நாள் பார்க்க கூடாது, மாசம் பார்க்க கூடாது, நேரம் பார்க்க கூடாது, அப்புறம் வருஷம் பார்க்க கூடாது. இது இல்ல, இது ரெட்டை வருஷம், இது ஒத்த வருஷம், ஒத்த வருஷத்துல மேரேஜ் ஆகலாம் நல்லது, ரெட்டை வருஷம் இருக்கக்கூடாது. இப்படி எத்தனை பேர் இன்னும் பழைய காரியத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதுல இருந்து நான் மனம் திரும்ப வேண்டும். எதுல இருந்து மனம் திரும்ப வேண்டும்? இப்படிப்பட்ட காரியங்கள்ல எத்தனையோ பேர் அடிமைப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம், ஆனா இன்னும் பழைய சுபாவம் தான் நமக்குள்ள இருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும்? விட்டு விலகிறதுக்கு கத்துட்டு ஒவ்வொரு நாளும் பலன் கேட்க வேண்டும். ஆண்டவரே, இந்த பெட்டி காரியம் எனக்குள்ள இருக்கப்பா. அதான் எல்லாம் மீறுதல் விட்டு மனம் திரும்புங்கள். வாசிப்பா எசேக்கியேல் 18:30. நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். எல்லா மீறுதல் விட்டு திரும்புங்கள். எத்தனை பேர் இன்னும் பழைய காரியத்துக்கு அடிமையா இருக்கிறோம்? இந்த காரியத்தை விட்டு நம்ம திருந்த வேண்டும். திரும்பிட்டுனா போதும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர் மன்னிக்கிறதுக்கு அப்படி எப்படி இருக்கிறாரா? தயை பெருத்திருக்கிறாரா? நம்ம வாசிக்க கேட்ட வேத பகுதி ஏசாயின் புஸ்தகம் 55:7. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு, இன்னும் நம்ம அந்த நினைவுகள் பழைய பாரம்பரிய நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். அவர் அவன் மேல் என்ன செஞ்சிருவாரு? மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். மன்னிக்கிறதுக்கு எப்படி இருக்கிறாரா? தயை பெருத்திருக்கிறார். பழைய சுபாவம், பழைய வாழ்க்கை, பழைய எண்ணங்கள் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம் சொல்றோம். இன்னும் பழைய சுபாவத்தில் நம்ம இருக்கிறோம், பழைய எண்ணங்கள் இருக்கிறோம், பழைய சாஸ்திரத்துல இருக்கிறோம். சாஸ்திரம் எத்தனை பேர் சாஸ்திரம் பார்த்து கொண்டிருக்கீங்க? இந்த பல விதமான சாஸ்திரத்தில் நம்ம விடுதலை பெற வேண்டும். கத்தலுக்கு வந்துட்டு உண்மைதான், ஆனா சாஸ்திர காரியங்கள், இந்த சாஸ்திரம் நான் பார்க்கவே கூடாது. பழைய காரியங்கள் நம்ம அடிமை ஆகவே கூடாது. நம்ம இப்படி இருக்கிறோமா? யாரால அப்படி இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம மனம் திரும்ப வேண்டும்.